கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுறது, பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கற்றுணிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். தசைகள் பொழிய தசைகள் கிளிய பச்சை மரப்பாடுதுவோ, பச்சை மரப்பாடுதுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். முதல் நிலை, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகனே மகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஓர் அநியாய தீர்ப்பு என்பது உனக்கு தெரியும். நீயும் அநியாய தீர்ப்பு வழங்கி பிறரை குற்றவாளியாக்காதே. பிலாத்துவை போல கை கழுவி நழுவிக்கொள்ளாதே. நீயும் தீர்ப்புக்கு உள்ளாவாய், மறந்துவிடாதே. ஜெபம் செய்வோம். நிலையாமையை உணரச் செய்யும், நிறைவானதை வளரச் செய்யும் இறைவா, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். இரண்டாம் நிலை, இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் தோளின் மீது உள்ள சிலுவை போல மகனே மகளே, நீயும் உன் வாழ்வில் பாரமான சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதே, உன் சிலுவைகளை என் மீது இறக்கி வை. உன்னை சுமப்பதற்கும் என் தோள்கள் தயாராய் இருக்கின்றன. ஜெபம் செய்வோம். வாழ்வின் சுமைகளை சுமக்கவும் பிறர் மீதான சுமைகளை இறக்கவும் நல்லெண்ணம் தாரும் இறைவா, ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். மூன்றாம் நிலை, இயேசு கிறிஸ்து முதல் முறை கீழே விழுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பார சுமையினால் நான் விழவில்லை, பாவ சுமையினாலேயே விழுந்து விட்டேன். மகனே மகளே, என் நிலை கண்டு வருந்துவதை விட்டுவிட்டு இனி பாவம் செய்யாமல் வாழ கற்றுக்கொள். உன் பாவங்களுக்கு மனம் வருந்து மன்னிப்பு கேள். ஜெபம் செய்வோம். விழுவதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவும் விழுந்தே கிடப்பதிலிருந்து மீண்டும் எழவும் அருள் தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். நான்காம் நிலை. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த மாதா எதிர்கொண்டு வருகிறதை பார்க்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏனோ என் துன்பமான நேரத்திலும் ஓர் இன்பமான அனுபவம் என் தாய் மரியா. என்னுடன் இருப்பது போல மகனே மகளே, உன் துன்ப துயரத்திலும் வியாதி வருத்தத்திலும் கஷ்ட நஷ்டத்திலும் இனி இதோ உன் தாய். ஜெபம் செய்வோம். குறிக்கோளுடைய தாய்மார்களாக நாங்கள் வாழவும், எங்கள் பிள்ளைகளின் வாழ்வு எல்லோருக்கும் பயன்படும் வகையில் அமையவும், பொதுவான நல் உணர்வை எங்களில் வளர்க்கவும் வரம் தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். ஐந்தாம் நிலை. இயேசு கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோனின் உதவி எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் தந்தது. மகனே மகளே, உன் உதவி, இரக்கம், அன்பு, மன்னிப்பு எண்ணற்ற மக்களின் மனங்களில் ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொண்டு வரும். எப்பொழுதும் தளராமல் பிறருக்கு உதவி செய். ஜெபம் செய்வோம். அன்பு இறைவா, உம் மக்கள் நாங்கள் கொடுப்பதில் இன்பம் காணும் நிறைவினை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். ஆறாம் நிலை.
இயேசு கிறிஸ்துவின் கரை படிந்த திருமுகத்தை வெரோனிகால் துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இது துணிவா, வீரமா, இரக்கமா, அன்பா, அக்கறையா, கருணையா, பாசமா? எதை நான் சொல்ல? மகனே, மகளே, என் மகள் வெரோனிகாவின் செயலுக்கு கிடைத்த பரிசை எப்பொழுதும் நீ உற்று நோக்கிப்பார். அதில் உனக்கும் அருள் கிடைக்கும். ஜெபம் செய்வோம். தாயான இறைவா, பெண் சமூகத்திற்கு ஏற்படும் அவல நிலைகளை முற்றிலும் நாங்கள் அகற்றிடவும், பெண்கள் தங்கள் தடைகளை தகர்த்து பிறர் வாழ்விற்கு நல்ல விடையாகிட எமக்கு வழிகாட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். ஏழாம் நிலை. இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் விழுவது தோல்வியா, இல்லை எழுவதற்கான நம்பிக்கையா? உனக்கு தோல்வி என்றால் இது தோல்விதான், நம்பிக்கை என்றால் வெற்றிதான். மகளே, மகனே, விழுவது தவறல்ல, விழுந்தே கிடப்பதே தவறு. ஜெபம் செய்வோம். வீழ்ச்சியிலிருந்து எழுச்சி நோக்கி பயணிக்க அழைக்கும் இறைவா, விழுந்து கிடக்கும் தோல்வியிலிருந்து எழும்பி நடக்க துணிவை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே, என்னை ஏற்றிடும். எட்டாம் நிலை. இயேசு கிறிஸ்து புலம்புகின்ற எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். மகனே, மகளே, போதைக்கு அடிமையாகி போய் எதிர்காலத்தை தொலைத்த உன் மகனுக்காக அழு. மனம் மாறாமல் இருக்கும் உன் கணவனுக்காக அழு. இருமாப்போடு இருக்கும் உன் மனைவிக்காக அழு. வாழ்க்கை இழந்து தவிக்கும் உன் மகளுக்காக அழு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபம் செய்வோம். ஆறுதலான எம் இறைவா, எம் கண்ணீரின் காரணங்களை இனம் கண்டு அகற்றிடும் நல்லெண்ணம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே.
இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 9ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் எழுந்தது போல நீயும் எழு. உன் லட்சியத்தை அடைய, உன் இலக்கை தொட, உன் கனவை நனவாக்க, உன் தோல்வியை வெற்றியாக்க, உன் துன்பத்தை இன்பமாக்க, உன் சுமைகளை சுகமாக்க. மகனே மகளே, நான் எழுந்தது போல நீயும் எழு. ஜெபம் செய்வோம். மாந்தர் வாழ்விற்காக சுமை சுமந்த இயேசுவே, எங்கள் சமுதாய சூழலை உணர்ந்து எல்லோரும் இறைச்சாயல் என்ற எண்ணத்துடன் பிறர் நலத்தில் விழிப்போடு வாழ உதவி புரியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 10ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் ஆடைகளை களைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மானம் அவமானமாய் மாறிய காட்சி. தலை நிமிர்ந்து பார்த்தவரெல்லாம் தலைகுனிய நின்ற காட்சி. மகனே மகளே, இந்த அவமானம் நீ எனக்கு தந்த பரிசு. கற்பின் மாண்பை நீ சீர்குலைக்கும் போதெல்லாம் என்னை நீ நிர்வாணமாக்குகிறாய் என்பதை மறந்து விடாதே. ஜெபம் செய்வோம். படைப்பின் பரம்பொருளே, தூய ஆவியின் இல்லிடமான எமது உடலை தூய்மையாய் பேணி பாதுகாக்க வேண்டிய அருளாற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும், மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 11ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணி கொண்ட என் காயங்களை பார், அதை தொட்டுப்பார். என் விழாவில் உன் விரலை விட்டுப்பார். இது உனக்காக நான் பட்ட காயம். மகனே மகளே, ஆணிகள் நீ எனக்கு தந்த பரிசு. மீட்பே நான் உனக்கு தரும் சிரசு. ஜெபம் செய்வோம். நன்மையே செய்த அன்பு இறைவா, எங்களிடம் உள்ள கெட்ட குணங்களை நீக்கி நற்செயல்களால் உமது அரசில் பங்கேற்க பாதை காட்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ,
புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 12ஆம் நிலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த உலகத்திலிருந்து நீ விடைபெறும் நாள், வாழ்ந்தது போதும் என்று ஆண்டவர் உனக்கு நாள் குறித்த நாள், ஆடி அடங்கி ஒடுங்கிய நாள். உன் முடிவு வந்துவிட்டது. ஆனால் உன் முடிவுரையை கடவுளே எழுதி முடிப்பார். மகனே, மகளே, என் முடிவு மரணத்தில் இல்லை, உயிர்ப்பில் தொடங்கியது. உன் முடிவு எப்படி? ஜெபம் செய்வோம். தாகம் என்றே கூவி உயிர்விட்ட இயேசுவே, எம்மில் வாழும் நலிந்தவர்கள் எழுப்பும் துயரக் குரல்களுக்கு செவிமடுத்து செயல்படும் இதயத்தை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 13ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி தன் தாயின் மடியில் வளர்த்துகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வலிகள் உண்டு, காயங்கள் இல்லை. துயரம் உண்டு, அழுகை இல்லை. கவலை உண்டு, கலக்கமில்லை. பொறுமை உண்டு, துடிப்பு இல்லை. மகனே, மகளே, உன் வலி, வேதனை, துன்பம், கலக்கம், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் என் தாயிடம் ஒப்பு கொடுத்து விடு. என்னை சுமப்பது போல அவர் உன்னையும் சுமப்பார். ஜெபம் செய்வோம். அம்மை அப்பனே இறைவா, பூவுலகில் நடமாடும் தெய்வம்தான் அன்னை என்பதனை உணர்ந்து அன்னையரை மதிக்கும் மனம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். 14ஆம் நிலை. இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரத்தை அடக்கம் செய்கின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்லறைகள் உயிர்ப்பின் அடையாளம், நிலை வாழ்வின் நம்பிக்கை, உறவின் ஒன்றிப்பு, நீங்கா நினைவுகள். மகனே, மகளே, நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படப் போகிறாய். எனவே நிச்சயம் நீ முளைத்துக் கொள்வாய். ஜெபம் செய்வோம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் உம்மோடு பயணிக்க உமது குறிக்கோள்களை கடைபிடிப்பதே சிறந்த வழி என்பதனை உணர்ந்து வாழும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, இயேசு தெய்வமே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, சிந்தித்து அந்த பாடுகளை நினைவு கூறும்போது எங்கள் மனம் துயரப்படுகிறது, வேதனைப்படுகிறது, எங்கள் கண்களில் கண்ணீர் சொரிகிறது. ஆனாலும் இந்த பாடுகள் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீட்பிற்காக, எங்கள் உயிர்ப்புக்காக எனும்போது நிச்சயம் எங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கிறது. இந்த சிலுவை பாதையில் பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே ஆசிர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாகவும், எல்லா துன்ப துயரங்களிலிருந்து ஆண்டவரே நீர் இவர்களை பாதுகாத்தருளும். தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கதிரோன் எழுந்து வர பச்சை மரம் வாடுறது, பச்சை மரம் பாடுபட பார்த்த கண்கள் விசும்பியள, கட்டுனிலே கைகள் கட்டி கால்களிலே இரும்பு மாட்டி எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள், எங்கள் இயேசுவை இங்கே அடிக்கிறார்கள். தசைகள் பொழிய தசைகள் கிழிய பச்சை மரப்பாடுதுவோ, பச்சை மரப்பாடுதுவோ.